வணக்கம். என் பேர் ராஜேஸ்வர பாண்டியன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. ஆனால் நான் மும்பையில் கம்பெனி வச்சிருக்கிறேன். ஈசிசிஆர் சர்வீசஸ் என்னுடைய கம்பெனி பேர். ஸோ நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டுடைய ஈகோ சிஸ்டம். அதாவது என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது, ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய பேசிக் என்ன. ஸோ ஷேர் மார்க்கெட் பேசிக் அப்படின்னா, ஸோ அதை என்னென்னலாம் அதை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா செபி. செபி வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஃபர்ஸ்ட் செபி வந்து இந்தியாவில், அதாவது ஆர்பிஐக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல், கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆர்பிஐ விட ஒரு படி மேலே தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, செபி வந்து நிறைய ரெகுலேட்டரி விஷன் பண்ணுது ஃபார் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஷேர்ஸுக்கு. ஷேர்ஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பொதுவாக நிறைய பேர் அதையே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, ஷேர்ஸ்னா என்ன, செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறதுலே. பட் நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதை பற்றி பேசினா இப்போ நிறைய டைம் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம செபி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ். பொதுவாக நம்ம நியூஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்லுவாங்க என்எஸ்சி இன்னைக்கு இண்டெக்ஸ் இவ்வளவு, சென்செக்ஸ் இவ்வளவு, நிஃப்டி இவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஃபேமஸ் 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. ரெண்டுமே பிரைவேட் கம்பெனிஸ் தான், கவர்மெண்ட் கம்பெனிஸ் கிடையாது. ஸோ அது ஒரு எக்ஸ்சேஞ்சஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான புரோக்கர்ஸ் இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் புரோக்கர் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீஸ் புரோக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய சர்வீஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஒரு அதாவது ரீஜனல் மேனேஜர் அந்த மாதிரி நிறைய அசைன் பண்ணுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணி கைட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். ஆனால் அவங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த புரோக்கரேஜ் சார்ஜ் பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். கவர்மெண்ட் என்னென்ன டேக்ஸ் போடுது, இப்போ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் சொல்லுவாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர். இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக நம்ம ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம் ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ். இப்போ ஐபிஎல் நடக்குது. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டரி லைன்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி பெரிய 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 டிஸ்கவுண்ட் புரோக்கருடைய போர்டுலாம் இருக்கிறத பார்த்துருப்போம். ஸோ இவங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் புரோக்கர். இவங்க கிட்ட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய புரோக்கரேஜ் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது ஒரு தடவை ட்ரேட் பண்ணுறதுக்கும் இல்லை ஸ்டாக் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இந்த புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இவங்க வந்து சர்வீஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அனாலிட்டிக்கல் வியூ எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே ஓன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும், நம்மளே பண்ணிக்கணும், நம்மளே லேர்ன் பண்ணிக்கணும். இதுதான் டிஸ்கவுண்ட் புரோக்கர். இந்தியாவில் மிகப்பெரிய டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படிங்கிறது ஜீரோதா இருக்குது, ஏஞ்சல் ஒன் இருக்குது, அப்ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தன் ஒரு புரோக்கர் இருக்குது, அப்புறம் க்ரோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து 3 வகையான அக்கௌண்ட் இருக்குது. நம்ம ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், இல்லை ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, டிமேட்டுக்குள்ள 3 வகையான அக்கௌண்ட் இருக்கு. ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தால் பணத்தை எடுக்க முடியும், திருப்பி டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ண முடியும். பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்னன்னா, ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதனால தான் என்ன குழப்பம் வருது அப்படின்னா, பணம் போட்டால் பூரம் காலி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணம் போட்டாலும் பூராலாம் என்னைக்கு போய் காலி ஆகாது, ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும். ஒருத்தர் 10 கோடி வச்சிருந்தாரு, ஷேர் மார்க்கெட்டால ஜீரோ ஆயிட்டார் ஒரே நாளில் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய், அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஸோ அது வந்து ட்ரேடிங் வந்து எப்போ வேணாலும் ஸ்டாப் லாஸ் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி டெலிவரி அக்கௌண்ட்டும் அப்படிதான், நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெலிவரி, அதாவது இப்போ ஒரு ஷேரை வாங்கி நம்ம வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல மோர் தேன் 1 day ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேரு டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்னா டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட்னு பேரு. அதாவது ஒரு காலத்துல பேப்பர் மூலமாக, பாண்ட் பேப்பர் மூலமாக இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வந்ததுனால அது டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். அது வந்து ஷேர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற நம்ம வீட்டில் உள்ள ஒரு கபோர்டு மாதிரி. அதாவது டிமேட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கும். அந்த கபோர்ட்ல நம்மளுடைய ஷேர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்றதுக்கு பேரு டிமேட் அக்கௌண்ட். ஆனா ட்ரேட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பொருளை வாங்கவே மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்காரர் மாதிரி தான், அவர் கடையில ஓல் மார்க்கெட்ல போய் பொருளை வாங்கிட்டு வருவாரு. இந்த ஓல் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்சேஞ்சு அந்த பொருளை வாங்கிட்டு வருவாரு, அவர் கடையில விற்பாரு, கஸ்டமருக்கு விற்பாரு.
ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஷேர்ஸை வாங்கி நம்ம வேற கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறது, லாபமோ நஷ்டமோ விற்கிறது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். இது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம பணம் வேணும் இல்லையா, அந்த பணத்தை டெபாசிட் பண்றதுக்கும் வித்ட்ராவல் பண்றதுக்குமான அக்கௌண்ட் தான் பேங்க் அக்கௌண்ட். அதனாலதான் நிறைய புரோக்கர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 3-in-1 அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் புரோக்கர் இருப்பாங்க. இந்த புரோக்கர்ட்டே யார் எடுப்பாங்க அப்படின்னா சப் புரோக்கர்னு ஒருத்தர் எடுப்பாங்க. ஸோ அவங்க சப் புரோக்கர்ஷிப் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெபாசிட் பண்ணி சப் புரோக்கர்ஷிப் பண்ணுவாங்க. புரோக்கர் கான்செப்டும் நிறைய லாபமான கான்செப்ட் தான். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே புரோக்கர் இருப்பாங்க ஒரே சிட்டிக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை சிட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஜீரோதா மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 நோடல் ஆஃபீஸ்க்கு மேல இருக்கலாம், ஏஞ்சல் ஒன்று இருக்கலாம். ஸோ அவங்க வந்து வெவ்வேறு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இது வந்து புரோக்கர் சப் புரோக்கர் கான்செப்ட். இது போக யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்டரிஸ். இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து நான் சொன்னேன், டிமேட் அக்கௌண்ட்ல உள்ள அந்த ஷேர்ஸை நம்ம வீட்டு கபோர்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து டிமேட் அக்கௌண்ட். அது வந்து புரோக்கர் மூலமா நம்ம பண்றோம். ஆனா இதை பெர்மனண்டா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு நாளைக்கு மேல, அப்பதான் காமனா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் டெபாசிட்டரிஸ், அதாவது சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிடிஎஸ்எல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிறது, என்எஸ்டிஎல் அப்படிங்கிறது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. இது போக டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மூலமா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈகோ சிஸ்டம்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்குது. இதை பத்தி ஒன்று நம்ம ஒவ்வொரு வீடியோலும் விவரமா பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு ஒவ்வொரு வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.